புதுக்கோட்டையில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. வணக்கம். விபத்து எப்படி நிகழ்ந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே முள்ளூர் துணைக்கோள் நகரம் முன்பு புதுக்கோட்டையிலிருந்து சென்ற 12A என்ற அரசு நகர பேருந்து கூத்தாச்சிப்பட்டியிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பேருந்துடைய முன் சக்கரம் அந்த இருசக்கர வாகனத்துல பயணித்த பவுன்ராஜ் 50 வயது மதிக்கத்தக்கவர், அவர் மீது ஏறி இறங்கி இருக்கு. இந்த விபத்துக்குள்ளான பேருந்துக்கு அடியில இருசக்கர வாகனமோ அந்த பேருந்தின் முன்பக்க சக்கரத்துல பவுன்ராஜின் உடலும் சிக்கி சம்பவ இடத்திலேயே பவுன்ராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது இந்த விபத்துக்குள்ளான பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய பிரதான சாலை தான் இது. இந்த பகுதியில தான் இந்த விபத்து ஏற்பட்டனால அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்தை காவல்துறை சரி செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் பேருந்துக்கு முன்பகுதியில் அடியில் சிக்கி உள்ள பவுன்ராஜின் உடலையும் அவரது இருசக்கர வாகனத்தையும் மீட்கும் முயற்சியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விபத்து அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில விபத்தில் உயிரிழந்த பவுன்ராஜ் உடலை பார்த்து அவர் உறவினர்கள் கதறி அழுதது பார்ப்பவர்களை பரிதாப அடைய செய்தது. மேலும் இந்த விபத்து குறித்து கணேஷ் நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.